1970களில் ஸ்காட்லாந்து நிக்கோலஸ் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு ஒரு அட்வென்ச்சருக்கு உகந்த நாட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணும்போது ஆர்மி ஜெனரல் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ராணுவ ஆட்சி கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிறாரு. கிராமத்தை நிக்கோலஸ் மருத்துவ சேவை செய்கிறாரு. ஒரு நாள் நிக்கோலஸ் காரை தடுத்து ஜெனரல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கூட்டிட்டு போறாங்க. ஜெனரலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு நிக்கோலஸ். ஜெனரல் நன்றி சொல்லும் விதமா அவர் ஆர்மி ட்ரெஸ்ஸை கொடுத்து நிக்கோலஸ் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாரு. அடுத்த நாள் பிரசிடென்ட் ஜெனரல் ஆஃபீஸுக்கு நிக்கோலஸை கூட்டிட்டு போறாரு. அங்க நிக்கோலஸ் ஜெனரலுக்கு பர்சனல் டாக்டர் ஆக்குறாரு. ஜெனரல் அவர் மனைவிகளை நிக்கோலஸுக்கு அறிமுகம் செய்கிறாரு. ஜெனரலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக மனைவிகள் நன்றி சொல்கிறாங்க. ஒரு நாள் நிக்கோலஸுக்கு அழைப்பு வருது. ஜெனரல் பையனுக்கு வலிப்பு வந்துச்சு. நிக்கோலஸ் உடனே இன்ஜெக்ஷன் கொடுத்து சரி பண்ணிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெனரல் நிக்கோலஸுக்கு கார் பர்சன் பண்ணுறாரு. அந்த காரில் ஜெனரல் நிக்கோலஸும் போகும்போது ஒரு கொள்ள ஆட்டம் நடக்குது. அங்கேருந்து சேஃபாக எஸ்கேப் ஆயிடுறாரு. ஜெனரல் கூட இருக்கிறவங்க யாரோ அவருக்கு சரி செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. பிரசிடென்ட் வராது. அவர் மேலே சந்தேகம் வருது. கொஞ்ச நாள் பிரசிடென்ட் காணாமல் போன தெரிஞ்ச நிக்கோலஸ் கனவா தான் பிரசிடென்ட் கொல்லப்படுறான்னு தெரிஞ்சுக்கிறாரு. நிக்கோலஸ் ஜெனரலை நான் நிக்கோலஸுக்கு பார்ட்டி வைக்கிறாரு. அதில் நிக்கோலஸ் ஜெனரல் ஒய்ஃப் கூட உடல் உறவு வச்சுக்கிறான். உண்மையை தெரிஞ்ச ஜெனரல் அவன் மணியை கொண்டு வர்றான். நிக்கோலஸ் ஜெனரல் ஒரு சர்வாதிகாரின்னு தெரிஞ்சுக்கிறான். நிக்கோலஸ் ஜெனரலை கொடுமை பண்றாரு. ஜெனரல் நிக்கோலஸ் கிட்ட என் மனைவி பிரெக்னென்ட் மீதான எனக்கு தெரியும். நிக்கோலஸ் கூட இருக்கிற டாக்டர் ஒரு பிணை கைதி போகிற விமானத்துல நிக்கோலஸ் அனுப்புறான். இதை தெரிஞ்சுக்கிற ஜெனரல் ஏர்போர்ட் போகும்போது ஃபிளைட் கிளம்பிடுது. இந்த சர்வாதிகாரி பேரு இடி அமீன். படம் திரு த லாஸ்ட் கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து.